உலகத்திலேயே கிளாசிக்கல்ல பரதநாட்டியத்துல வாழைப்பழத்தை உரிச்ச ஒரே டான்சர் சிவா, என் தலைவர் சிவா மட்டும்தான். அது நிறைய நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட. நான் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் கோரியோ பண்ணியாச்சு, அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியோ பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆங்கர் அவங்க தான் பேசுங்க. இப்போ லாஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கோம் மாஸ்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே என்னப்பா? ஓகேல ஃப்ரேம் போட்டுருவோம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எப்பவுமே வந்துட்டு ஆடி லான்ச்னா வந்து என்னை ஆளை தான் கூப்பிடுவாங்க. மாறி தலைவன் ஃபோன் வச்சோன்னே, தலைவன் நான் என்ன பேச போகிறேன்னு, இல்லை நீங்கள் வாங்க என்னாரு. சரி ஓகே. அந்த ராம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினார், இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார். எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு தலைவன் சிவா அதில் இருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக இந்த காம்போ இது இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது. நான் சத்தியமா வந்துட்டு அந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த கிளிப்பிங்கை காட்டுறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. கிளிப்பிங் காட்டினா இவர் என்ன பண்றாரு இந்த படத்துல, இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஆனா வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் கிளைமேக்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலா செம்மையா பண்ணியிருக்காரு தெளிவா. ஆக்சுவலா உலகத்திலேயே கிளாசிக்கல்ல பரதநாட்டியத்துல வாழைப்பழத்தை உரிச்ச ஒரே டான்சர் சிவா, என் தலைவர் சிவா மட்டும்தான். அது நிறைய நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட. நான் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் கோரியோ பண்ணியாச்சு, அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியோ பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அதுக்கப்புறம் அஞ்சலி ஆக்சுவலாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் எப்படி தான் கலக்கிறீங்கன்னு தெரியும் ஆக்டிங்கில். அண்ட் கிரேஸ் அண்ணி, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கு சார் அண்ட் தலைவா பயங்கரமாக நடிக்கிறீங்க தலைவா, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த குட்டிப்பா நீண்டா தென் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான், வெற்றி தான், சூப்பர் தான். தேங்க்யூ அதெல்லாம் லென்த்தியாக அவங்க பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எஸ் டிடி அக்கா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் படம் பார்க்குறேன் சார். நான் வந்து ராம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு ஆகச்சிறந்த படங்களை, ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து எங்கள் எல்லாரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் படங்கள் எப்போதுமே எங்கள் கூட இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை. இது போதும் சார், ஒன்று போதும் சார். ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்குறதுக்கு. மாரி செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் விழாவை கூப்பிட்டதுக்கு. சிவா ப்ரோ உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு. ஸ்கூல்ல இருந்து பார்க்குறேன். அப்போ உங்களுக்கும் சின்ன வயசு தான், நீங்கள் அப்பயே நடிக்க வந்துட்டீங்க. பெரிய ஃபேன். கிரேஸ் அண்ட் மேம் வாழ்த்துக்கள் மேம். அஜய் ஏட்டா, லவ் யூ ஏட்டா. கோரா படத்தில் உங்க கூட நடித்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. சந்தோஷ் கலைக்கிறேன். ஏன்னா சந்தோஷ் நான் ஆல்பம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் உங்களோட க்ரோத் வேற லெவலாக இருக்கு சந்தோஷ். லவ் யூ சார். மகன்கார்கி சார் ஆல்வேஸ் வெரி கிரேட் சார். லவ் யூ சந்தோஷ் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. மகன்கார்கி சார் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். And I'm here because of Ram sir, the respect I hold for Ram sir. So thank you so much for having us here sir. And இந்த படம் வந்துட்டு பார்த்தாச்சு, எல்லாரும் சொன்ன மாதிரி such a beautiful film, lovely film. அண்ட் இந்த படம் பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யல. ஹாப்பியாக இருக்கோமான்னு கேட்டால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோம்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டா அப்படி கொஞ்சம் யோசிச்சா ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனாலும் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்ல ஒண்ணு we go through somethingல அதுதான் அப்படியே படமா எடுத்து வச்சிருக்காரு ராம் சார். அண்ட் இட்ஸ் சச் a beautiful மூவி. எப்பவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அதை புகழ்ந்து பேசுறது நமக்கு ஒரு வழக்கமா இருக்கு. பட் சில படங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் இது வர டைம்லயே அதை பாருங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆக்குங்க. அண்ட் படத்துல இருக்கிற மென், ஓ சச் வண்டர்ஃபுல் கேரக்டர். சிவா சார் ஆகட்டும், ஆஜு சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேட். அண்ட் தி பாய்ஸ், தி யங் மென் ஹியர். ரெண்டு இவர் ஒருத்தர், அப்புறமா மிதுல் இருக்கிற அவரும் ஒருத்தர் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. பட் வாட் வாஸ் ஈவன் மோர் அமேசிங் ஃபார் மீ இஸ் ஒரு இன்டர்வியூல வந்து ராம் சார் சொல்லியிருப்பாரு, ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும், நீங்க அவங்கள பாத்துக்கணும், அவங்களுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணணும், அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம். திடீர்னு பெண்கள் வந்து நாங்களே எங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு.
எனக்கு அந்த இன்டர்வியூ பார்த்ததுல இருந்து சோ ட்ரூ, இது எவ்வளவு உண்மை இல்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும், ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும், அது இந்த படத்துல நீங்க பார்க்கணும். அது எழுதுனது ஒரு 100%. ஐயோ, அதை பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ், வாட் கிரேஸ் யூ ஹேவ் பெர்ஃபார்ம்ட் திஸ் ஃபிலிம் வித். யூ ஹேவ் அவுட்டடன் யுவர்செல்ஃப். உங்களோட எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் நீங்க இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க. எல்லா விமன் கேரக்டர், அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், உங்களோட டாக்டரா நடிச்சவங்க, அவங்க எவ்வளவு இண்டிபெண்டான ஒரு கேரக்டர் சார் எழுதியிருக்காரு. நீங்கெல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அண்ட் எப்பவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்ல, ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர் அவங்களோட ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சுதான் அப்படின்னு நம்புற ஒரு ஆளுனா அவுட் சைட் எங்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா அதை நம்ப. அப்படி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸ் we have today is Anjali, and wow, Anjali, I was like stunned. எவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அஞ்சலி அந்த ரோல். அண்ட் ஒரு பெண்ணா இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த கேரக்டர் பாருங்களேன், எப்படி அழகா இந்த பொண்ணு நடிச்சிருக்கு, கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்கு. அதுக்காக தான் நான் மெயினா வந்தேன். ஏன்னா ஹீரோஸ் பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க, மெயினா நான் உங்களை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன். girls, you girls are like outstanding, and thank you Ram sir, so much of respect for you for writing such roles. ஏன்னா ரோல் இருந்தா தானே நடிக்க முடியும். 1000 வாட்டி, 1001வது வாட்டி. ஓகே, யா, டெஃபினெட்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், த என்டையர் டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் 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 விஷஸ் அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு ப்ரொஃபஸர் சார். உங்களோட வேர்ட்ஸ் ஒவ்வொரு லைனும் காக்கி சார், இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒன்ஸ் அகேன் யூ ஹவ் என்ன சொல்றது, again you guys have outdone yourself, and all the very best to all of you. ஆனா இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு ரீசன் இருக்கு அங்க, that is எங்களோட பாஸ் பிரதீப் மில்ராய் பீட்டர். எப்பவுமே ஓரமா தான் நிற்பாரு, மேடைக்கு வரமாட்டாரு. ஆனா அவர் ஏதாவது ஒரு விஷயத்த நம்பினார்னா அது நிஜமா சொல்லுவோம், வேர்த் இட் மச்சான் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்காக யாருமே நம்பாத ஒரு விஷயத்த கூட நம்பி அதை மேல கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்காக உழைக்கிறது, அவர் கண்டுபிடிக்கிற அந்த டேலண்ட், அந்த ஜெம் இருக்கு, அந்த ஐ இஸ் பார்ன் வித் இட். அண்ட் அதை எல்லாருமே கொஞ்சம் ஈஸியா எடுத்துருவாங்க, ஏன்னா அது டெய்லி பண்றதுனால. பாஸ், once again hats off to your conviction, how you pushed this film, how you supported, how you been emotional support to the entire film, especially to the director sir sonnar idu. So once again we all love you, and you're the kingmaker, and you're always the lion for us, and thank you so much for having us. Thank you so much.